இழக்கிறதுக்கு ஏதாவது தான் விஜய் மட்டும்தான் இழக்கிறதுக்கு. ஏன்னா அவர் வந்து நடிப்பை விட்டுட்டு இப்போ வரான்னு சொல்லிடுறாரு. இப்போ ஒருவேளை தோத்துட்டா மீதி கொஞ்ச நாளும் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி மாதிரி செயல்பட்டு அடுத்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4.5 வருஷம் இதே அரசியலை செய்வீங்களா? உங்களுக்கான தேவை இருக்குமா அப்படின்னு தெரியாது. திருப்பியும் நடிக்க போகலாமா? போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதிமுகவும் இவரை வந்து வளர விடுமா, படம் நடிக்க விடுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அந்த தேர்தலில் இருப்பார். கண்டிப்பாக அவங்க கனவு காண்ற மாதிரி ஜெயிக்கலாம் மாட்டாங்க. இது கொஞ்சம் அரசியலை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தெரியும். ஆனால் இதை கட்டுப்படுத்தி அப்படியே இந்த கட்டமைப்பை இன்னொரு 5 வருஷம் தாண்டி கொண்டு போனாங்கன்னா எதிர்கட்சி ஆகிறதுக்கோ இல்லை ஜெயிக்கிறதுக்கோ உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி ஒரு விஜய் கட்சியை இதே பார்வையில் பார்க்குறோம்ல, அது மாதிரி நீங்களும் நானும் பார்க்க மாட்டோம். இன்றைக்கி தற்கூரிகள், சின்ன பசங்க அப்படின்லாம் வந்து ஏன்னா ஒரு 5 வருஷம் ஓடி இருக்கும், 5 வருஷம் பழைய கட்சியாக இருக்கும். அவங்களும் நிறைய விஷயங்களை சந்தித்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூர்டான ஒரு கட்சியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் வந்து டிசைடிங் ஃபேக்டர்னு அவருக்கும் தெரியலாம்.